உங்க விஜய் உயிரென்ன வரனா விஜய் எளியவன் குரல்தான். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உங்க விஜய் நான் வரேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் மாவட்டம் வாரியாக மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். உங்க விஜய் நான் வரேன். கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என 3 மாவட்டங்களில் முதல் பிரச்சாரத்தை விஜய் மேற்கொள்ள இருந்த நிலையில் அன்று திருச்சி, அரியலூர் சுற்றுப்பயணத்தை மட்டுமே நிறைவு செய்தார். பெரம்பலூர் செல்லாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பும் சூழல் ஏற்பட்டது. பெரம்பலூரில் கூடியிருந்த தொண்டர்களை சந்திக்க முடியாமல் போனதற்கு விஜய் மன்னிப்பு கேட்டதோடு விரைவில் உங்களை சந்திக்க வருவேன் என்று வாக்குறுதியும் அளித்திருந்தார். பெரம்பலூரில் மக்களை சந்திக்க முடியாமல் போனதால் ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது கடினம் என்பதை உணர்ந்து விஜய் தனது சுற்றுப்பயணம் திட்டத்தை முழுமையாக மாற்றியமைத்துள்ளார். அதன்படி 18 சனிக்கிழமை, 2 ஞாயிற்றுக்கிழமை என அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை 20 நாட்கள் சுற்றுப்பயண திட்டம் வெளியாகியுள்ளது. இதில் 2 சனிக்கிழமை பிரச்சாரத்தை விஜய் நிறைவு செய்துள்ளார். செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும், அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று புதுச்சேரி மற்றும் கடலூரிலும் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும், நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும், நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும், நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சேலம், தருமபுரி மாவட்டங்களிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நவம்பர் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களிலும், ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும், பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும், பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று செங்கல்பட்டு மற்றும் சென்னையில் விஜய் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். முன்னதாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை விஜயின் பிரச்சார பயணம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன்.